இதுதான் நமக்கு முருகப்பெருமான் இன்று சஷ்டி திருநாளன்று ஆடி மாதம், ஆடி தானே, ஆடி மாதம் சஷ்டி விழாவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இவர்லேருந்து துவங்கி அங்கே உள்ளே உட்காந்துருக்கவலேருந்து வெளியில் உட்காந்துருக்கவருக்கு வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு வரைக்கும் இந்த புத்தகம் எது வேணும்னு முருகப்பெருமானத்தில் கேட்குறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, மறுபடி குமாரருக்கு, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருக்கு, அன்னதான பிரபுக்கு, மருதமணி ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு. ஒரு இடத்தோடு கூடிட்ட வடிவழகு, ஒரு இடத்தோடு கூடிட்ட வடிவழகு. அந்த வடிவு அழகுக்கு தேவையான பூர்த்தி நிவர்த்தி, அந்த வடிவு அழகுக்கு தேவையான பூர்த்தி நிவர்த்தி. அந்த நிவர்த்தி என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அந்த பூர்த்தி என்பது எதில் போய் நிறைவடைகிறது? நிவர்த்தி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? பூர்த்தி எதில் நிறைவடைகிறது? நன்றாக உச்சரிப்பை, உயிரோட்டமாக இருக்கக்கூடிய, ஆணித்தனமாக சொல்லக்கூடிய வார்த்தை. நிவர்த்தி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? பூர்த்தி எங்கு நிறைவடைகிறது? அப்படின்னா ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள கேளுங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு? ஏன் இந்த வார்த்தை வந்து நம்ம மறுபடியும் இந்த வார்த்தையை வந்து உயிரோட்டமா முருகக்கடவுள் நமக்கு ஏன் சொல்றாரு? நிவர்த்தி எங்கு இருந்து ஆரம்பிக்கிறது? பூர்த்தி எங்கு நிறைவடைகிறது? பூர்த்தி எங்கு நிறைவடைகிறது? இதை ஒரு நிமிஷம் எல்லாரும் மனசுக்கு சொல்லுங்க. இந்த வார்த்தையை எப்போ எல்லாரும் நிறையா சாப்பிட்டீங்களா? வயிறு நிறையா காப்பி, டீ, காலை டிஃபனு, அப்புறம் ஒரு வேலையில் எல்லாம் திறமையாக செஞ்சாச்சுங்க. இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. அடுத்த நாள் ஞாயிறு, அடுத்து திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, மறுபடியும் சனி, ஞாயிறு. வாரம் 7 நாள், மாதம் 30 நாள், மாதக்கணக்கு 12, வருடக்கணக்கு 12. சரி, வயது 15லிருந்து 14. கடக்கிறது, நடக்கிறது, பார்க்கிறோம்,
இந்த படைப்பினுடைய ரகசியத்தை. இந்த உடல் உயிரினுடைய உள்ளுறுப்புகள், இந்த உடல் உயிரினுடைய உள் உறுப்புகள், இந்த உள்ளுறுப்புகளுக்கு தேவையான சத்துக்கள், மூலப்பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. நான் எத்தனை நாள் உயிரோட இருப்பேன் சொல்லவே முடியாது. எப்பங்க பிறந்தீங்க? இந்த மாதம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை 19/2/1967. இதுக்கு இடையில என்னென்ன நடந்தது என் வயசுக்குள்ள? இப்போ எனக்கு வயது 77 வயசாச்சு. என்னென்ன நடந்துச்சு? நிவர்த்திய துவக்கிட்டா, தூங்க வச்சுட்டாரு. உங்க அப்பா அம்மா பேரு குஞ்சவள்ளி, மரகத வீரர். அப்பா பேர் மரகத வீரர் எங்க அப்பா பேரு. எங்க அம்மா பேர் வந்து குஞ்சவள்ளி. எத்தனை குழந்தைய? 5 குழந்தைய. 5 ஆணா பொண்ணா? 3 பெண்ணு 2 ஆண். எல்லாத்துக்கும் பேர் வச்சாச்சா? என்ன வயசாது? அடுத்தடுத்த காரியம் நடந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு குறிப்புக்குள்ள போகுது. எந்த குறிப்புக்குள்ள போகுது அப்படின்னு கேட்டா, நாம எப்ப இந்த பூமியை தொடரணும்னு இறைவன் பிறந்த நாள் ஒன்றை வைத்திருக்கிறாரோ, அந்த வைத்த ஒரு நொடியிலிருந்து இந்த கணக்கு அங்கீகாரப்படுகிறது, நம்மளை அடையாளம் காட்டுகிறது. இன்னார் மகன், இன்னார் மகன், இன்னாருக்கு பிறந்தது. சரி, ஒருத்தனுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பமான செயல், ஒவ்வொரு விருப்பமான அனுபவம், ஒவ்வொரு விருப்பமான கல்வி, ஒவ்வொரு விருப்பமான துறைகள், ஒவ்வொரு விருப்பமான வியாபாரங்கள், ஒவ்வொரு விரும்பத்தக்க கொடுக்கக்கூடிய அவர் ஏற்படுத்தக்கூடிய தந்திரம், விடாமுயற்சி எல்லாம் கலந்தது தான் மொத்த உருவமும், மொத்த உயிரோட்டமும், மொத்த எண்ணமும், மொத்த செயல்பாடும், மொத்தத்துக்குள் இருக்கின்ற மூலப்பொருள். இத நகர்த்துறதுக்கு ஒரு கருவி ஒன்று வேணும். நகர்த்துறதுக்கு கருவி ஒன்று வேணும். அந்த கருவி தான் அறிவு என்கின்ற கருவி. அறிவை மட்டும் ஒருத்தர் பயன்படுத்தி செயல்பட முடியுமா? எனக்கு நான் நிறைய படிச்சிருக்கப்பா, நிறைய பதவியில் இருக்கேன், நிறைய பார்த்தாச்சு, எனக்கு எல்லாமே சாதாரணம். அறிவு அப்படி ஒரு இடத்துல பேசுது. இன்னொருத்த எந்த விதமான அறிவே கிடையாது, ஏதோ அவனால் முடிஞ்ச வேலையை பார்த்துட்டு, முடிஞ்சதை பார்த்துட்டு, ஏதோ பிள்ளை ஒட்டியை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. சமுதாயத்தில் நம்மளும் வாழ்றோம். ஆனால் அவனுக்கு பயம் கிடையாது, எது வேலையும் பற்றுதல் கிடையாது. ஆனால் ஏதோ ஒன்று அவனை வந்து அப்படியே வரவழைக்குது. அவன் கேட்குறான், போய் தூதுவோட நின்று கேட்குறான், என்னுடைய பூர்த்தி காலம் எது? இன்னொருத்தன் நிவர்த்தி காலத்தை பற்றி ஓடுறான், இன்னொருத்தன் வந்து என்னுடைய பூர்த்தி காலம் எது அப்படின்னு போய் கேட்குறான்.
யார்கிட்ட போய் கேட்குறேன்? ஒரு பெரிய பக்திமான்கிட்ட போய் கேட்குறேன், ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்குறேன், ஒரு சீடர்கிட்ட போய் கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்திலே யார் அறிவாளி, யார் ஒரு அறிவாளி அவனை என்கிட்ட கூட்டிட்டோம். இவன் எப்ப நீ அறிவாளியா, நீ அறிவாளியா, நீ என்ன படிச்சிருக்க, நீ என்ன படிச்சிருக்க, நீ யாருக்கு என்ன படிச்சிருக்க, அப்படி போய் தேடிக்கிட்டே இருக்கேன். கடைசியில் அந்த அறிவாளியை போய் பிடிச்சிட்டேன். பிடிச்சு கொண்டாந்து யார்கிட்ட கொண்டாந்து விடுறாரு? எனக்கு நிபர்த்தி வந்து கேட்ட முனிவர்கிட்ட கொண்டாந்து அந்த பக்திமான் கொண்டாந்து விடுறாரு. 2 பேரும் உட்காந்து, அறிவுக்கு எத்தனை எழுத்துப்பா? 3 எழுத்து. பக்திக்கு 3 எழுத்து. நான் கேட்குறதுக்குள்ள நீ இருக்கிற எல்லாம் அறிவுள்ள உன்னுடைய அறிவால் நீ பதில் சொல்லு. கேட்குறாரு. நிற்கிறத ஓட வைப்பியா? ஓட வைப்ப. பறக்கிறத உட்கார வைப்பியா? பறக்க. இப்படி எல்லாம் அடுக்கடுக்கா கேள்வி இருக்கிறார். சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டியா? உனக்கு வயசு என்ன ஆகுது? 37. 37 வருஷத்தில் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடுனா எத்தனை வேளை சாப்பிடாது? 2,26,118 நாளுங்க. இவ்வளோ நாள் சாப்பிட்ருக்கேன். இவ்வளோ நாள் சாப்பிட்டதில்ல எங்கே? அறிவு கணக்கு சொல்லு அப்படின்னு அந்த அறிவாளிகிட்ட முனிவர் கேட்குறாரு. இவ்வளோ நாள் சாப்பிட்டெல்லாம் உனக்கு எங்கே போச்சு, அதெல்லாம் சொல்லு அறிவு கணக்கில் சொல்கிறார். பக்திமானவர் சொல்கிறார். வர சொல்லி, எப்போ அந்த அறிவாளிகிட்ட நீங்கள் போய் கேள்வி கேட்டு நான் உங்களுக்கு மார்க் போடுறேன். சாமி, நான் என்னத்த சாமி கேள்வி கேட்குறேன், நான் உங்களுடைய உள் மனசு. ஆனால் இருந்தாலும் ஒரு முடிவர் இட்ட கட்டளையை சீன்கள் பக்திமான் போய் அந்த அறிவாளிகிட்ட எப்போ உன்னை ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டார். 37 வயசில் 2,26,168 நாள் நான் சாப்பிட்ருக்கேன். இந்த சாப்பிட்டால எங்கே போச்சுன்னு உடனே ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டார். நீ எத்தனை கேள்வி வேணாலும் என்கிட்ட கேள்வி. அந்த அறிவாளி கேட்டார், நீ பக்தியால் அடைஞ்ச ஆனந்தம் என்ன? சரி, அடுத்த கேள்வி கேள்வி. நீ இதுவரைய அந்த பக்தினால உன்னால உனக்கு நீ அறிந்த உண்மையை சொல்லு. இவ்வளவு நாள் உன்னை தேடி பிடிச்சு 12-13 ஆண்டுகளாக உன்னை தேடி பிடிச்சு அந்த முனிவர் கட்டளையை சொன்னாரே, அந்த கட்டளைக்கு இணைஞ்சு நானும் உன்னைய தேடி பிடிச்ச முன்னாடி கொண்டா நிறுத்தினேன். அதுதான் என்னுடைய பக்திக்கு உண்டான, அவர் கொடுத்த கட்டளைக்கு உண்டான, என்னை அவர் நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. அறிவாளி யாருன்னு கூட்டிட்டு வைப்பாரு. ஒரு 13 வருஷம் உன்னை தேடி கொண்டாரு கொடுத்துருக்கேன். இதுதான் என்ன அவருக்கு அந்த பக்தினால் நான் கிடைச்சது. எத்தனையோ கோடி ஜனங்கள் இன்னைக்கு வாழ்கிறாங்க. அதில் படித்தவங்க இருக்கா, படிக்காதவங்க, ஏழை இருக்கா, பணக்காரர் இருக்காங்க, தொழில எத்தனையோ அடுத்தடுத்த படிகள் இருக்கு. ஆனால் உன்னைய கண்டுபிடிச்ச பார்த்தியா, நீந்தே இதுலேயே பெரிய அறிவாளின்னு உன்னை கொண்டா நிறுத்தின பார்த்தியா, அதுதான் என்னுடைய பக்தி உயர்ந்தது அப்படி சொல்லி இருவரும் இந்த பேச்சை இறுதிக்கு வராங்க. கேட்குறாரு, இதில் 2 பொருள் இருக்கு. அறிவாளி எந்த பொருளெல்லாம் எடுத்துக்கா, பக்திமான் எந்த பொருளெல்லாம் எடுத்துக்கா. நீங்கள் எடுக்கதான் நான் கண்ணை முடிக்குவேன் அப்படின்ட்டார். என்ன பொருள்னு சொல்லலை. 2 பொருளை வச்சுட்டாரு. அறிவாளிக்கு ஒரு புத்தகம் மாதிரி இருக்கு, ஆனால் எதுவுமே உள்ள எழுதலை.
நல்லா கேட்டுக்காங்க. அறிவாளிக்கு ஒரு புத்தகமாக இருக்குது, இவ்வளோ ஒரு புத்தகம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த புத்தகத்தில் எந்த விதமான வாசகங்கள் இல்லை, வரிகள் இல்லை, உயிரோட்டம் இல்லை, தத்துவம் இல்லை. ஆனால் அந்த புக்கு வச்சுட்டார். அதே மாதிரி உயரா, அதே பக்கங்கள், அதே அடங்கிட்ட ஒரு புக்கு ஒன்று எல்லாம் எழுதியிருக்கு. சாராம்சம் பூரா எழுதியிருக்கு, வாழ்க்கையுடைய தத்துவங்கள் பூரா எழுதியிருக்கு, எல்லாமே எழுதியிருக்கு உள்ள. ஆனால் உள்ள எழுதியிருக்கு யாருக்கு தெரியும்? புத்தகம் 2 பேரும் ஒரே மாதிரி கலர், ஒரே மாதிரி அளவு, ஒரே மாதிரி விஷயம். ரெண்டையும் பல தடவை இப்படி 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 செஞ்சுட்டு ரெண்டையும் கிட்டோன்னு அந்த பக்கம் வந்துருக்கேன். அந்த முனிவர் சொல்கிறாரு, நான் ஒரு மந்திரத்தை சொல்லுவேன், அந்த மந்திரத்தை சொல்லி முடித்தோன்னே இந்த புக்கை எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் யார் அறிவாளி, யார் புத்திசாலி, யார் பக்திமானுங்கிற உங்களுக்கு தெரியும். 2 புத்தகத்தை இப்படி இப்படி வச்சு செஞ்சுட்டு வச்சுட்டாரு. ஒரு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏற்றத்துக்கு எது காரணமோ, மண்ணுலகிற்கு வந்ததற்கு ஏதொரு காரணமோ, ஏற்றத்துக்கு எது காரணமோ, மண்ணுலகிற்கு வந்ததுக்கு ஏதொரு காரணமோ, அந்த ஏதொரு காரணத்திற்காக நாம் உயிர் பெற்று வாழ்வதற்குண்டான பிறப்பு, இந்த பிறப்பை அறிந்து கொள்வதற்கு அறிவு என்கின்ற நூல், அதை தெளிவு பண்ணுவதற்கு பக்தி என்கின்ற பரம்பொருள் அப்படி சொல்லி அதை சொல்லி எடுத்துக்காங்க. புக்கு எடுத்துக்காங்க. அறிவாளியில் எந்த புக்கு கிடைச்சிருக்கும், பக்திமான் கையில் எந்த புத்தகம் கிடைச்சிருக்கும். இதுதான் நமக்கு முருகப்பெருமான் இன்று சஷ்டி திருநாளன்று ஆடி மாதம், ஆடி தானே, ஆடி மாதம் சஷ்டி விழாவில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இவர்லேருந்து துவங்கி அங்கே உள்ளே உட்காந்துருக்கவங்கலேருந்து வெளியில் உட்காந்துருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு வரைக்கும் இந்த புத்தகம் எது வேணும்னு முருகப்பெருமானத்தில் கேட்க. இந்த சொல் சாதாரணப்பட்ட திருவிளையாடல் இல்லை. இன்னொரு முறை சொல்லுங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. அப்போ நீங்கள் எந்த புக்கை இறைவனிடத்தில் இந்த நேரில் கேட்டவளும் சரி, வீடியோவில் பார்க்குறதும் சரி, எந்த புக்கு வேணும், எந்த புத்தகம் நமக்கு தேவை அப்படிங்கிறத இறைவனுடைய திருவடியை பிடிச்சு ஒவ்வொருத்தரும் வாங்கிக்க. வெற்றிவேல் முருகனுக்கு தாமதத்தை ஏற்படுத்தி நல்ல வார்த்தையெல்லாம் கேட்டுக்கங்க. ஒவ்வொரு மாதம் முன்கூட்டி எழுதி வச்சுக்கணும். இது ஏன் எழுதி வைக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சில தாமதத்தை ஏற்படுத்தி அதில் பல திருவிளையாடல்களை காண்பித்து உருக உருக பல மாற்றங்கள் தந்து அருளிப்பவரை, உருக உருக பல மாற்றங்களை தந்து அருளிப்பவரின் அடுத்த வளர்வரை சஷ்டி 19/7/2024 26 ஞாயிற்றுக்கிழமை பக்தர்கள் அனைவர் வருக. ஸ்ரீ முருகப்பெருமான் அருள் பெறுக. ஓம் முருகா சரணம். சஷ்டிவேல் காக்க. ஓம் சரணம்.